தமிழ்நாட்டில் அனல் பறக்கிறது தேர்தல் களம். அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பு. வேலூரில் இன்று மாலை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், அரக்கோணம் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து பேசுகிறார். வாக்காளர்களை கவர புதுமையான முறைகளில் வாக்கு கேட்கும் அரசியல் கட்சியினர். விவசாய வேலை செய்தும் குறி சொல்லியும் வாக்கு கேட்பு. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும்? முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினோத விளக்கம். கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பினால் இந்தியா இலங்கை உறவு பாதிக்கும். ஒன்றிய அரசுக்கு வெளியுறவுத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை. கச்சத்தீவை திருப்பித் தருமாறு இந்தியா இதுவரை கேட்கவில்லை. ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அண்ணாமலை கூறிய நிலையில் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுப்பு. அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணக் கோரி வழக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தமிழ்நாட்டில் வாக்குக்காக அவதூறுகளை பரப்பும் பிரதமர் சீன எல்லை பிரச்சினை குறித்து எப்போது வாய் திறப்பார் என்று கனிமொழி கேள்வி. கண்ணுக்கு முன் நடப்பதை தடுக்க முடியாத மோடியா? என்றோ கைவிட்டு போன கச்சத்தீவை மீட்பார் என்று ஆளூர் ஷானவாஸ் விமர்சனம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொன்ன மோடி கொடுத்தாரா என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத மோடி மக்களை ஏமாற்றுவதாகவும் விமர்சனம். நெல்லை, தூத்துக்குடி தொகுதிகளில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பண மூட்டைகளுடன் சுற்றுவதாக விமர்சனம். சிறை செல்ல காரணமாக இருந்த பாஜகவிடம் டிடிவி தினகரன் சரணடைந்து விட்டதாக சீமான் கடும் விமர்சனம். இரட்டை இலையை பறித்து எடப்பாடியிடம் ஒப்படைத்தது மோடிதான் எனவும் காட்டம். அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த 17 மாத குழந்தை 2 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் முயற்சியால் மீட்பு. மோடியை நம்பிச் சென்றவருக்கு கட்சியும் இல்லை, சின்னமும் இல்லை என பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக தாக்கிய நடிகை காயத்ரி ரகுராம். மக்களின் கனவுகளை சிதைக்கும் கட்சி பாஜக எனவும் கடும் விமர்சனம். குழந்தை கடத்தல் பண்ற மாதிரி பப்பாளி பழம் காஞ்சு ஒருத்தர் இங்க இருந்து கூட்டு போனாரு. கடைசியில நடு ரோட்ல போய் விட்டாச்சு. ஒரு சின்னமும் கிடைக்கல, கட்சியும். பாமகவுக்கு கொள்கை கூட்டணி என்று எதுவும் இல்லை. அன்புமணிக்கு ஜெயக்குமார் பதிலடி. முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிப்பவர்களுக்காக புதிய வசதியை அறிமுகப்படுத்தியது இந்திய ரயில்வே. டிக்கெட் கவுண்டரில் யுபிஐ மூலம் கட்டணம் செலுத்தும் வசதி. மண்டி தொகுதியில் உள்ள பாபா பூத்நாத் கோயிலில் நடிகை கங்கனா ரணாவத் சாமி தரிசனம். வாக்காளர்களை கவர பக்தர்களுடன் நடனமாடி உற்சாகம். லக்னோ அணியை இன்று எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 2வது வெற்றிக்காக இரு அணி வீரர்களும் முனைப்பு. டென்னிஸ் தரவரிசை இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா மீண்டும் முதல் இடம் பிடித்து அசத்தல். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் செர்பிய வீரர் ஜோகோவிச் முதல் இடத்தில் நீடிக்கிறார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.